அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் உருவாக்கக்கூடிய ருட்சக ராஜயோகம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுங்க. அதிலும் அக்டோபர் 27ஆம் தேதி சூரஹம்சாரம் முடிந்த அடுத்த நிமிடம் உருவாகக்கூடிய இந்த நவ கிரகத்தின் முக்கிய கிரகங்களில் ஒன்றாக திகழக்கூடிய செவ்வாய் பகவானால் உருவாகக்கூடிய இந்த ருட்சக ராஜ யோகத்தால் டிசம்பர் வரைக்கும் ராஜா மாதிரி வாழ போகக்கூடிய குறிப்பா 4 ராசிக்காரர்களை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். அந்த 4 ராசிக்காரர்கள் யார் யாரு, உங்களுடைய ராசியும் அந்த 4 ராசிக்காரர்கள்ல இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் அனைத்து கிரகங்களுமே தங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்குங்க. அதிலும் குறிப்பிட்ட சில விசேஷ நாட்களில் மாற்றக்கூடிய கிரகங்களினுடைய அமைப்பு அதே நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. இந்த கிரக மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும். சூரசம்ஹாரம் நிகழக்கூடிய அக்டோபர் 27ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு இடம் நகர்கிறார். இது ஜோதிடத்தின்படி ருட்சக யோகத்தின் தொடக்கத்தை குறிக்கும். இந்த ருட்சக யோகம் சில ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான மாற்றங்களை வழங்க போகிறது. இந்த யோகம் டிசம்பர் 7ஆம் தேதி வரை நீடிக்கும். ஜோதிடத்தில் ருட்சக யோகம் வலுவான ஒன்றாகவே பார்க்கப்படுது. இதன் விளைவா சில ராசிக்காரர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தொழில் வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க. செவ்வாய் கிரகங்களின் அதிபதிகளாக தளபதியாகவே கருதப்படுகிறார். இது ஒருவருக்கு தைரியம், தன்னம்பிக்கை, சமூக முன்னேற்றத்தை தருதுங்க. இந்த பதிவில் ருட்சக ராஜ யோகத்தால் நன்மை அடைய போகிற ராசியில் முதல் ராசியாக பார்க்க போவது மிதுன ராசி அன்பர்கள். செவ்வாய் உருவாக்கக்கூடிய இந்த ருட்சக ராஜ யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அனைத்து துறைகள்லையுமே அதிர்ஷ்டத்தை அளிக்க போகின்றது. இந்த யோகத்தால் அவர்களினுடைய நிதிநிலை முன்னேற்றம் அடைய போகிறது. அவர்களினுடைய வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்க பெறும். அவர்களின் அனைத்து முயற்சிகளுக்குமே அதிர்ஷ்டம் துணை நிற்கும். அவர்களுக்கு வியாபாரத்தின் மூலம் நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த கிரக மாற்றம் அவர்கள் புதிய முயற்சிகளை தொடங்கவும் உதவும். தற்போது வேலையில் இருக்கிறவங்க அலுவலகத்தில் சிறப்பான நன்மையை அடைவாங்க அப்படின்னே சொல்லலாம். வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். செவ்வாய் விருச்சிக ராசியில பிரவேசிக்க நேரத்தில் இருந்து வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும். அவர்களின் குடும்ப வாழ்க்கையில நிலவி வந்த சிக்கல்கள் முடிவுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அவர்களுடைய வாழ்க்கையில அதே நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டமும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பல்வேறு நிலைகளில் கை கொடுக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த நேரம் மொத்தத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு சேர்க்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல திருப்பங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை நல்கவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. மொத்தத்தில் செவ்வாயால் உருவாகக்கூடிய இந்த ருட்சக யோகம் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை தேடித்தரக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜயோகம் எதிர்மறை மாற்றங்களை உறுதி செய்கிறது. இந்த காலகட்டத்தில் அவர்களின் ஆடம்பரமும் வசதிகளும் அதிகரிக்கவும் செய்யலாம். இந்த காலகட்டத்தில் அவர்களினுடைய சாதனைகள் இரட்டிப்பாகவே இருக்கும். அவர்கள் தங்களுடைய இலக்குகளை அடையவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம். முயற்சியில் தற்போது மிகவும் வேகமாக முன்னேறவும் ஆரம்பிப்பாங்க. தங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகலாம். வீடு மனை சொத்து சுகம் சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நன்மைகள் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிலும் தங்களுடைய வாழ்க்கையில் இது மேலும் பல்வேறு அமைப்புகளில்
நல்ல நல்ல யோகத்தையும் வழங்கவிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த யோகம் அவர்களுக்கு அங்கீகாரத்தையும் புகழையும் தரப்போகின்றதுங்க. புகழ் அது மட்டும் இல்லாமல் அவர்களின் முதலீடுகள் எதிர்பார்த்ததை விட பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். செவ்வாய் அவர்களின் உறவுகளில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வருதுங்க. இந்த மாற்றங்கள் அனைத்துமே அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வர உதவுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பான மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய வகையில் செவ்வாய் பகவானால் உருவாகக்கூடிய இந்த ருச்சக யோகமானது அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். முயற்சி அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. இது வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான முதன்மை படியாகவே தங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கும்பம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் தரவிருக்கிறது. இந்த ராஜ யோகத்தால் அவர்களினுடைய வருமானம் மிக பெரிய அளவில் அதிகரிக்கவும் செய்யலாம். இந்த காலகட்டத்தில் அவர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அவர்கள் தங்களுடைய இலக்குகளை அடைவதில் வெற்றியும் பெறுவாங்க. இந்த நேரத்தில் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக்கப்படுதுங்க. மேலும் அவர்களினுடைய மன வலிமை மற்றும் முடிவெடுக்கக்கூடிய திறன்கள் நம்ப முடியாத அளவிற்கு அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரத்தில் அவர்கள் பணத்தை வெற்றிகரமாக சேமிக்கவும் முடியும். அவர்களின் ஆரோக்கியம் அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த நேரத்தில் பெரும்பாலான மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் யோகத்தை தரவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களில் கூட பெரிய அளவில் பலனடைய போகிறீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். தங்களுடைய கடுகளவு முயற்சி கூட அதிகப்படியான நன்மைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தவிருக்கிறது. மொத்தத்தில் இந்த காலம் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உருவாக்கக்கூடிய இந்த ருச்சக யோகம் தங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை தரவிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். மேலும் பார்த்திங்கன்னா பல்வேறு அமைப்புகளில் இது பலவிதமான மாற்றங்கள் கொண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அனைத்து துறைகள்லையுமே நீங்கள் வெற்றி வாகை சூட போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். ஒவ்வொரு செயல்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாவதற்கான முழு பலன்கள் முழு விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மீனம். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி 9வது கிரகத்தினுடைய அதாவது 9வது வீட்டில் நிகழ இருக்கிறதுங்க. இந்த காலகட்டத்தில் மன அழுத்தத்தில் இருந்து நீங்கள் விடுபட ஆரம்பிச்சிடுவீங்க. குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை சமாளிக்கவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. நிதி ஆதாயங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. மேலும் தங்களினுடைய நிதி நிலைமை படிப்படியாகவே அதிகரிக்கவும் செய்யுங்க. மீன ராசிக்காரர்களுக்கு பொருத்தமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் அவர்களினுடைய வேலைகளை வெற்றிகரமாக மாற்றவும் முடியும். அவர்கள் ஒன்றாக பயணம் செல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. வணிகர்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபம் ஈட்டவும் வேலையில் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கவும் இது ஒரு சாதகமான காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறதுங்க. அதே நேரம் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா அனுகூலமான மாற்றங்கள் டபுள் ப்ரமோஷன் டபுள் ஜாக்பாட் போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. உத்தியோகம் தொழிலில் கடந்த காலங்களில் விட்டு போன வாய்ப்பு எல்லாம் தேடி வரும். உத்தியோகம் தொழிலில் பெரிய மாற்றங்கள் உண்டு. நண்பர்களால் ஆதாயம் பெறுவீங்க. பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் தீரும். முயற்சிகள் அனைத்திலையுமே சிறப்பான வெற்றி கிடைக்க பெறுவீங்க. பூர்வீக சொத்துல
குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். வெளிநாடு செல்வதற்கான முயற்சியிலே வெற்றி கிடைக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக லாபம் பெறுவீங்க. உத்தியோகம் தொழிலில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்வோருக்கு நல்ல செய்தி தேடி வரும். தங்களின் வாழ்க்கை துணையால் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்க பெறுவீங்க. தொழிலில் புதிய கூட்டாளிகளால் ஏற்றமும் உண்டு. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்திலையுமே வெற்றிகள் குவியும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு. கடன் சுமை குறையும். உத்தியோகம் தொழில் எதிர்பார்த்த மாற்றங்கள் தங்களுக்கு கிடைக்கப் பெறும்.